இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, விண்ணக நம்பிக்கை, விடுதலையான வாழ்க்கை, அன்பை பகிரும் இதயம். இன்று நாம் கொண்டாடுகிற இந்த நாள் 3 மகத்தான விழாக்களை ஒரே இறை சிந்தனையில் இணைக்கும் அருள்நாள். முதலாவது புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு விழா. இரண்டாவது நமது இந்தியாவின் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா. மூன்றாவது புனித பதுவை அந்தோணியாரின் பிறந்த நாள் நினைவு. இந்த 3 விழாக்களையும் இணைக்கும் அழகான தலைப்பு, விடுதலையில் வாழ்வோம், நம்பிக்கையில் உயர்வோம், அன்பில் பிறருக்காக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கர்மும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு உள்ளங்களே, திருத்தூதர் யோவானின் ஒரு அற்புதமான செயல். பெண்ணை காண்கிறார். அவள் சூரியனை ஆடையாக அணிந்திருந்தால், அவள் காலடியில் நிலவும், தலையில் 12 விண்மீன்களையும் கொண்ட கிரீடம் இருந்தது. இந்த பெண் மரியாவின் உருவமாகவும் இறை மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குகிறார். மரியா நமக்கு சொல்லும் மிகப்பெரிய செய்தி, இறைவனை நம்பி வாழும் வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது. உலகத்தின் பார்வையில் மரியா ஒரு சாதாரண கிராம பெண். ஆனால் இறைவனுடைய திட்டத்தில் அவர் மீட்பின் வரலாற்றில் முக்கியமான கருவியாக மாறுகிறார். இந்த மரியா விண்ணேற்றம் அடைந்ததை கொண்டாடுகிறோம். அந்த பொருள் மனித வாழ்வின் இறுதி இலக்கு அழிவல்ல, இறைவனோடு நிறைவான வாழ்வு. நாம் இன்று எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும், எத்தனை கண்ணீர்களை சிந்தினாலும், எத்தனை தோல்விகளை அனுபவித்தாலும், இறைவனோடு நடக்கும் வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கையான முடிவு உண்டு. மரியா விடுதலையின் அடையாளம். நற்செய்தியில் மரியா எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். மரியா தன்னுடைய மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கவில்லை, அவர் பெற்ற இறையருளை பிறரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஓடி செல்கிறார். இதுதான் உண்மையான சுதந்திரம். சுதந்திரம் என்றால் நாம் விரும்புவதை செய்வேன் என்பதல்ல, நான் அன்பு செய்வதற்கும் பிறருக்காக வாழ்வதற்கும் சுதந்திரமாக இருக்கிறேன் என்பதை உண்மையான சுதந்திரம். இன்று நமது இந்தியாவின் 80ஆம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். நாட்டிற்கு அரசியல் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நான் உண்மையில் சுதந்திரமாக இருக்கிறேனா? பொறாமையிலிருந்து சுதந்திரமா? மன்னிக்க முடியாத மனநிலையிலிருந்து சுதந்திரமா? போதைக்கு அடிமையாகாமல் சுதந்திரமா? அலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாகாமல் சுதந்திரமா? பணத்தின் மீது அளவுக்கு அதிகமான பற்றிலிருந்து சுதந்திரமா? சாதி, மத, மொழி, பகைமையாகிய சுவர்களிலிருந்து சுதந்திரமா? நாடு வெளிப்புற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது மட்டும் போதாது, மனித இதயம் உள்ளார்ந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நம்பிக்கையின் பெண் நமது தாய். கிறிஸ்து இறந்தோரிலிருந்து உயிருடன் எழுப்பப்பட்டார், இறந்தோரில் முதற்கனியானார். இதுதான் நமது கிறிஸ்துவ நம்பிக்கையின் மையம். கிறிஸ்து உயிர்த்தெழுதலால் மரியா விண்ணேற்றம் அடையப்படுகிறார். நமது வாழ்க்கைக்கும் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை உள்ளது. இன்று பல குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம், இளைஞனின் எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் இருக்கலாம், சிலர் வேலை இல்லாமல் இருக்கலாம், சிலர் குடும்ப உறவுகளால் காயப்பட்டிருக்கலாம். ஆனால் மரியா நமக்கு கூறுவது, கண்ணீருக்கு பின்னால் மகிழ்ச்சி இருக்கிறது, சிலுவைக்கு பின்னால் உயிர்த்தெழுதல் இருக்கிறது, இரவுக்கு பின்னால் விடியல் இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை இழக்காதீர்கள். கோடி அற்புதரின் வார்த்தையை நினைவு கூறுங்கள். இன்று பதுவை அந்தோணியாரின் பிறந்த நாளையும் கொண்டாடுகிறோம். அந்தோணியார் மிகுந்த அறிவை பெற்றவர். ஆனால் அவருடைய சிறப்பு அறிவில் மட்டுமில்லை, இறை வார்த்தை அறிந்தவர், அதை வாழ்ந்தார், பிறருக்கு அறிவித்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறது. நாம் கேட்கும் இறை வார்த்தை நமது வாழ்க்கையை மாற்றுகிறதா? நம்ம ஆலயத்தில் வருகிறோம், திருப்பலி பங்கேற்கிறோம், விவிலியம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் வீட்டில் அன்பு இல்லை என்றால், மன்னிப்பு இல்லை என்றால், பிறரை மதிக்கவில்லை என்றால், இறை வார்த்தை நம்முடைய காதுகளில் மட்டும் தாங்கி விடுகிறது. அது அங்கேயே தங்கி விடுகிறது. அந்தோணியார் நமக்கு கற்றுக் கொடுப்பது, இறைவார்த்தை கேட்பது மட்டும் போதாது, இறைவார்த்தையாகவே நாம் மாற வேண்டும். மரியாவின் பாடல் நமக்கு உணர்த்துகிறது அல்லவா? ஆண்டவர் வல்ல செயல்கள் எனக்கு அற்புதமாக செய்துள்ளார். அவருடைய மேக்னிஃபிகாட் பாடல் தனிமைப்பட்ட, அதாவது புகழ் பாடல் மட்டுமல்ல, அது ஏழைகள், தாழ்த்தப்பட்டோர், பசியால் வாடுவோர், நீதிக்காக ஏங்குவோர் ஆகிய ஒரு நம்பிக்கையின் பாடல். எனவே இன்று நமது சுதந்திர தினத்தில் நமது இந்தியாவிற்காக ஜெபிப்போம். நமது நாட்டில் அமைதி நிலவட்டும், மத நல்லிணக்கம் வளரட்டும், ஏழைகள் உயர்த்தப்படட்டும், பெண்கள் பாதுகாக்கப்படட்டும், குழந்தைகள் நல்ல கல்வி பெறட்டும், இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கட்டும், விவசாயிகள் வளமுடன் வாழட்டும், நமது நாட்டில் ஊழல், வன்முறை, வெறுப்பு குறைந்து நீதி, உண்மை, சகோதரத்துவம் வளரட்டும். மரியா எலிசபெத்தை
சந்திக்க ஓடி சென்றது போல நாமும் நமது நாட்டின் தேவைகளை காணவும் பிறரின் துயரங்களை கேட்கவும் உதவிக்கரம் நீட்டவும் முன்வருவோமா? இன்று 3 விழாக்களும் நமக்கு 3 முக்கிய செய்திகளை தருகிறது. அன்னை சொல்லுகிறார்கள், இறைவனை நம்பு, உன் வாழ்க்கை விண்ணகத்தை நோக்கி உயரட்டும். இந்திய சுதந்திர தினம் சொல்கிறது, உண்மையான சுதந்திரத்தோடு வாழ், பிறரின் சுதந்திரத்தை மதித்து காப்பாற்று. கோடி அற்புதர் புனித பதுவ அந்தோனியார் சொல்லுகிறார், இறைவார்த்தை கேட்டு மட்டும் நிற்காதே, அதை வாழ்வாக்கு. ஆகவே அன்பானவர்களே, மரியாவை போல இறைவனையும் நம்புவோம், முழுமையாக ஏற்று இறை சித்தத்தில் வாழ்வோம். அந்த இறை சித்தம் நம்மை முழுமையாக வழிநடத்தும் என்ற உணர்வோடு அந்தோனியாரை போல இறைவார்த்தை வாழுவோம். சுதந்திர இந்தியாவில் நல்ல குடிமக்களாக உண்மை, நீதி, அன்பு, சகோதரத்திற்காக உழைப்போம். அப்போது நமது வீடு மாறும், நமது சமூகம் மாறும், நமது திருச்சபையும் மாறும், நமது இந்தியா இன்னும் அழகான நாடாக மாறும் என்பதை உணர்ந்து விண்ணகம் ஏற்பட்ட அன்னை மரியா நம்மை விண்ணக நம்பிக்கையில் வழிநடத்துவாராக. கோடி அற்புதர் நமது குடும்பங்களுக்கு இறைவார்த்தையின் ஒளிரை தருவாராக. இறைவன் நமது இந்திய நாட்டை ஆசீர்வதித்து அமைதி, ஒற்றுமை, நீதி, சகோதரத்துவம் நிறைந்த தேசமாக வளரச் செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.